others always next. Very important one, and it is in your heart. Love Jesus first, others always next. Very important one, and it is in your heart. So love Jesus, love Jesus, love Jesus first. So love Jesus, love Jesus, love Jesus first. முதலில் இயேசுவை நேசி, மற்றொரு கடத்திடம், மிக மிக முக்கியம், மனதில் வைத்துவிடு. முதலில் இயேசுவை நேசி, மற்றொரு கடத்திடம், மிக மிக முக்கியம், மனதில் வைத்துவிடு. இயேசுவை நேசி, இயேசுவை நேசி, இயேசுவை முதலில் நேசி. இயேசுவை நேசி, இயேசுவை நேசி, இயேசுவை முதலில் நேசி. Good morning, ma'am. Good morning, students. Sit down. Everyone present. Yes, ma'am. Jyoti, Present, ma'am. Subha, Jasmine, Amy, Jamie. Present, ma'am. என்ன ஜெமி, இன்னைக்கு நீ ரொம்ப கோபமா இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? என்னாச்சு? எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். காட்சி 2, ஜெமியின் வீடு. என்ன ஜெமி, ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே போய் படுத்துட்ட? காஃபி குடிக்க வாடா. எனக்கு தலை வலிக்குதுமா, எனக்கு காஃபியும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். அம்மா, எங்க ஸ்கூல்ல ஆனுவல் டே நடக்க போகுது. எஸ்தர் ராணி டிராமா நடக்க போகுது. அதுல எமி தான் எஸ்தர் ராணியா இருக்கா. ஜெமி ஒரு பனி பெண்ணாதான் இருக்கா. அதனாலதான் ஜெமிக்கு கோபமா இருக்கு. எமி மேல பொறாமப்படுறா. ஜெமி, அதை விடு, காஃபி குடிக்க வா. அம்மா, இவனை சும்மா இருக்க சொல்லுங்கம்மா. எனக்கு கோபமும் இல்ல, பொறாமையும் எனக்கு ஒண்ணுமே இல்லம்மா. எஸ்தர் ராணியா யார் நடிக்கா? அந்த எமி தான்மா. எமிக்கு ஒழுங்காவே நடிக்க தெரியாது, அவளை பார்க்கவும் நல்லாவே இருக்காது. எனக்கு ஆனா பனிப்பெண்ணா நடிக்க இஷ்டமே இல்லம்மா. அம்மா அம்மா, இவளுக்கு அவளை பிடிக்கவே செய்யாது. எமி பாவம்மா, அவ எப்பவுமே தனியா இருப்பா. அவங்க வீடு சின்ன வீடு. அவங்க அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க. அவ நல்லா படிப்பான்னு டீச்சர் சொல்லியிருக்காங்க. சாணி, சரி சரி, உனக்கு எல்லாம் தெரியும். எமி, நீ ஜெமி மேல பொறாமையா இருக்க. நீ ஏன் உன்னை பெருமையா நினைச்சுக்கிட்டு இருக்க? பொறாம உள்ளத்துல இருந்தா எலும்பே உருகிடும். அதனால யார் மேலயும் பொறாமப்படக்கூடாது. இது தேவனுக்கு பிரியம் இல்ல. எனக்கு எல்லாம் தெரியுமா, போதும் போதும். ஆனா நான் முடிவெழுதுட்டேன். நான் இப்போதைக்கு நாடகத்துல பனிப்பெண்ணா நடிக்க போறதில்ல, அது மட்டும் உறுதி. நீ இப்படி முடிவு எடுத்திருக்க, இது தேவனுக்கு பிரியமா? இயேசு தன்னை தாழ்த்தி மாட்டு தொழுவத்துலதான் பிறந்தாரு. அதே மாதிரி நம்மளும் நம்மள தாழ்த்தி இருக்கணும். அம்மா, இவ போகலன்னா ப்ரோக்ராம் நிக்க போகுது. வாங்க டீச்சர். உட்காருங்க டீச்சர். வாங்க டீச்சர். குட் ஈவினிங். என்ன ஜெமி, 2 நாளா ஸ்கூல்ல ரொம்ப கோவமா இருக்கு. என்னாச்சு உனக்கு? உடம்பு சரி? அவ எஸ்தர் ராணியா நடிக்கலையா, அதனால கோவமா இருக்கா. அதான் நான் புத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் ஜெமி, நீ ஏசப்பா பிள்ளை தானே, நீ அந்த பனிப்பெண் கேரக்டரே நல்லா செய்யலாமே. நானும் இப்பதான் எங்க ஸ்கூல்ல நான் ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஏசப்பா தான் எனக்கு மனம் திரும்பினாரு. நீயும் மனம் திரும்ப. என்ன மன்னிச்சிருங்க மிஸ். நான் இப்ப என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நான் நடிக்க ரெடியா இருக்கேன்.
நீங்க சொன்ன மாதிரி எனக்கு கோபமும் பொறாமையும் எனக்கு தலைவலியே கொண்டு வந்துருச்சு. என்ன மன்னிச்சிருங்க மிஸ். ஓகே போயிட்டாங்க. சரி மிஸ். அம்மா நான் எமி வீட்டுக்கு போயிட்டு வரேன், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தாங்கம்மா. இந்தா பார்த்து பத்திரமா போயிட்டு வா. காட்சி 3 ஜெமி எமி வீட்டுக்கு செல்லுதல். ஹாய் எமி. என்ன இந்த பக்கம் வீட்டுக்குள்ள வந்து பேசு. சரி எமி. எப்படி இருக்க எமி? நான் நல்லா இருக்கேன். சரி எமி, என்ன மன்னிச்சிரு எமி. நீ எஸ்தர் ராணியா நடிக்கிறதுனாலதான் நான் உன் மேல ரொம்ப கோவப்பட்டேன். என்ன மன்னிச்சிரு எமி. நானே மன்னிச்சிட்டேன். நீ வேணா எஸ்தரானே நடிக்கலாம்ல. இல்ல எமி, நீனே நடி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், சரியா? ஓகே சரி. வா ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். ஸ்நாக்ஸ் நல்லா இருந்தது. ஆமா எமி. சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். பாய். குட் நைட். காட்சி 4 ஜெமி வீட்டில் இரவு ஜெபம் செய்து தூங்க செல்லுதல். ஏசப்பா, இந்த பெருமையை உணர்த்தினதுக்கு நன்றி. ஆமென். காட்சி 5 பிள்ளைகள் ஸ்கூலில் இருக்கும்போது ஆசிரியர். குட் ஈவினிங் மிஸ். குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். சிடம். ஆனுவல் டேக்கு எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ரெடி மிஸ். ஓகே, இப்போ கலெக்டர் வந்துருவாங்க. அடுத்து ஆண்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் கலெக்டரை வரவேற்கிறோம். ஆண்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் கலெக்டரை வரவேற்கிறோம். விளையாட்டு போட்டிக்கு பரிசு வழங்குதல். ஜோதி. தேங்க்யூ சார். சுபா. ஜாஸ்மின். எமி. தேங்க்யூ சார். ஜெமி. தேங்க்யூ சார். அன்பு பகிர்ந்து கொடுக்கும், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இயேசுவின் மாறாத அன்பு பாவி என்னை மீட்டுக் கொண்டதா.
மத்தேயு 6:20-30 வரை. பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துடுவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கு திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். கண்ணானது சரிதத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரிதம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரிதம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள் எவ்வளவு வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பறிக்கலும் ஜீவனும் உடைய பறிக்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அரிக்கிறதும் இல்லை, களஞ்சிகளை சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆனாலும் உங்கள் பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவை உழைக்கிறதும் இல்லை, நூற்றுகிறதும் இல்லை. என்றாலும் சலமோன் முதலாய் தன் சர்வ மகிமைகளில் அவைகளை ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளை, இன்றைக்கு இந்த நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவிப்பது உங்களுக்கு அதிக நிச்சயம் அல்லவா? கூப்பிட்டீங்களா? ஆமா, இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு போறோம். நான் தான் மெசேஜ் கொடுக்கணும். சீக்கிரம் கிளம்பு. ரோசி எங்க? இந்த உள்ள இருக்க கூப்பிடுதேன். ரோசி, இங்க வா. என்னம்மா? இன்னைக்கு அப்பா கூட நம்ம சர்ச்சுக்கு போறோம். அப்பா தான் அங்க மெசேஜ் கொடுப்பாங்களா, அதனால சீக்கிரமா கிளம்பு. சரிம்மா. காட்சி 2. கிளம்பிட்டீங்களா? சீக்கிரம் வாங்க. கிளம்பிட்டோங்க. என்ன பைபிளுக்கு பதிலா பொம்மையை கொண்டு வர? இந்த ஜூடி இல்லைன்னா நான் வரவே மாட்டேன். நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. சரி வா. என்னங்க, கிறிஸ்மஸ் வேற வருது. வீடு வேற ஒயிட் வாஷ் பண்ணணும். பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கணும். துட்டெல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்களா? சரி, வச்சிருக்கேன் கொஞ்சம். அப்பா கிறிஸ்மஸ் வேற வருது. எனக்கு புது ட்ரெஸ், புது பொம்மை, நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியிருக்குப்பா. எனக்கு வாங்கி தாங்க. சரி, வாங்கி தரேன். வாங்க கடைக்கு போவோம். ரோசி அவங்க அம்மா அப்பாவுடன் ஷாப்பிங் செல்லுங்கள். சரி வாங்க, பேக் வச்சுட்டு வரலாம். சரி, ஜெபம் பண்ணுவோம். அதுக்கு முன்னால ஒரு விஷயம். நாளைக்கு நம்ம பக்கத்துல உள்ள ஆசிரமத்துக்கு போறோம். வருஷம் நம்ம இந்த பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி இந்த வருஷமும் நம்ம ட்ரெஸ் கொடுக்க போறோம். அதனால உன்கிட்ட இருக்க நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை. சரிம்மா, நான் போய் என்கிட்ட நல்ல ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வரேன். இந்தாங்கம்மா, நான் நல்ல ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். நல்ல ட்ரெஸ் தானே வச்சுருக்கேன், கிளியாம? ஆமாம்மா. அங்க எல்லாரும் சின்ன சின்ன பிள்ளைலாம் இருப்பாங்க. அதனால உன்கிட்ட ட்ரெஸ் மட்டும் கொடுத்தா பத்தாது, அவங்களுக்குள்ள பொம்மைகளும் கொடுக்கணும். அதனால உன்கிட்ட இருக்க பெஸ்டான பொம்மை ஒன்று கொடு. பெஸ்டான பொம்மைனா ஜூடியை ஏமா சொல்றீங்க? ஆமா, ஜூடி எனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை. அதெல்லாம் நான் தரவே மாட்டேன். அதுக்கு பதிலாக மினின்னு ஒரு பொம்மை இருக்கு. அந்த பொம்மை ஒரிஜினலாகவே முடி இருக்கு. அதெல்லாம் நான் தரேன். இந்த பொம்மை ஜூடியெல்லாம் நான் தரவே மாட்டேம்மா. இல்ல, நீ உன்கிட்ட இருக்கிற பெஸ்டான பொம்மையெல்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் முடியாது. நீங்களே ஜெபம் பண்ணுங்க, ஏதோ பண்ணுங்க. நம்ம பொண்ணு இப்படி இருக்காளோ. சரி, அவளுக்காண்டி ஜெபம் பண்ணுவோம். அன்புல ஏசப்பா, இந்த நாளை ஆசிரியங்க ஏசப்பா. நாளை தினத்திலும் நாங்க பக்கத்துல உள்ள ஆசிரமத்துக்கு போறோம் ஏசப்பா. அங்க நாங்க கொடுக்குற எல்லா பொருளும் அந்த பிள்ளைங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் ஏசப்பா. ரோசி கூட நீங்க பேசுங்க. அவட்ட இருக்க அந்த பெஸ்டான பொம்மையை அவ கொடுக்கணும் ஏசப்பா.
இந்த இரவு பாதுகாத்து கொள்ளுங்க. வீட்டு ரேசங்களும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். ரோசி ரோசி, முதலாவது உன் அம்மா அப்பா சொல்றதுக்கு கீழ்ப்படியும். நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. மிகவும் இச்சிறியவர்களாகிய இவர்களுக்கு நீ எவைகளை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாரோ நம்ம கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு. ஏசப்பா நம்ம கிட்ட பேசியிருப்பாங்களோ தெரியலையே. பெஸ்டான திங்ஸ் கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதுவும் உனக்கு பிடிச்ச திங்ஸ் கொடுக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது பெஸ்டானதுன்னா ஜூடி மட்டும்தான், அதையே கொடுக்க சொல்லியிருப்பாங்க. சரி, ஏசப்பாவே சொல்லிட்டாங்க, இனிமே கேட்காமலையா. அடுத்து அனாதை ஆசிரமத்துக்கு செல்லுதல். மெர்சிங்க வா. என்னங்க கூப்பிட்டீங்களா? நம்ம ஆசிரமத்துக்கு போனோம்னா நீ கிளம்பிட்டியா? இந்த கிளம்பிட்டேங்க. ரோசி எங்க? இந்த கிளம்பிட்டு இருக்கா, கூப்பிடுதேன். ரோசி ரோசி இங்க வா. இதோ நானும் வந்துட்டேம்மா. இந்தாங்க ஜூடியை நீங்களே வச்சுக்கோங்க. என்னடா ஆச்சரியமா இருக்கு, இவன் எப்படி ஜூடியை மட்டும் கொடுத்தா? தெரியல, ஏசப்பா பேசிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, என் கூட ஏசப்பா பேசினாங்க. இதை அழகுபடுத்தி கொண்டு வா. சரி. லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு நீட்டா கொண்டு வந்துட்டேன். ரோசி, இதை உனக்கு யாருக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு கொடு. பாரு, யாரோ வர மாதிரி இருக்கு. அழகா ட்ரெஸ்லாம் பண்ணி வராங்க. வணக்கம் வணக்கம். இந்தாங்க, ஏதோ சாப்பாடு துணிலாம் இருக்கு, நீங்க வச்சுக்கோங்க. சரியா? ரோசி, உனக்கு இந்த பொம்மையை யாருக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு கொடு. சரிப்பா. இவங்க எல்லார்ட்டையும் திங்ஸ் எல்லாம் இருக்குதே, யார்கிட்டையுமே திங்ஸ் இல்லாம தெரியலையே. இந்த பாப்பா கிட்ட திங்ஸே இல்லை. சரி, இந்த பொண்ணுக்கிட்ட நம்ம திங்ஸ் கொடுத்துடலாம். பாப்பா, எதுக்கு அழுதுட்டு இருக்க? அதுவா, ஆத்துதான் நான் அந்த இடத்துக்கு வந்தேன். இந்த இடமே எனக்கு பிடிக்கலக்கா. சரி, அல்லாத இந்த ஜூடியை நீயே பத்திரமா வச்சுக்கோ. உண்மையாவாக்கா? இது எனக்கா? இது உனக்கு தான், நீயே வச்சுக்கோ. வா, இந்த பொம்மை எவ்வளோ அழகா சூப்பரா இருக்குக்கா. தேங்க்ஸ்க்கா. அக்கா அக்கா, இந்த பேர் என்னக்கா சொன்னீங்க? இந்த பொம்மையோட பேர் ஜூடி. அப்படியா? தேங்க்ஸ்க்கா. பாத்தியா, நம்மளுக்கு மட்டும் நேற்று தான் வந்தா அழுதுட்டு இருந்தவனே அவங்களுக்கு மட்டும் புதுசா பெருசா வரிச்சு பத்தியா, நம்மளுக்கு மட்டும் பழசெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க. நம்ம எல்லாரும் இந்த பொம்மையை வச்சு சேர்ந்து விளையாடுவோண்ணே. ஓகே ஃப்ரெண்ட். It's love, it's love, it's love that makes the world go round. It's love,
சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். 2 கொரிந்தியர் 13 பின்பாகம். உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:31-32. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாளை தினத்திற்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாட்களுக்கு அதினதின் பாடு போதும். மத்தேயு 6:33-34. சங்கீதம் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. சங்கீதம் 15:1-2. அவன் தன் நாவினால் புறங்குறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். சங்கீதம் 15:3. ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். சங்கீதம் 15:4. என் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்து அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. நன்றி. ஏசப்பா, நீங்க எனக்கு கொடுத்த அளவில்லாத கிருபைகளுக்கு உமக்கு நன்றி ஏசப்பா. நான் என்னுடைய எஜமானனுக்கு உண்மை உள்ளவனும் உத்தம உள்ளவனாவும் இருக்க உதவி செய்யும். லாசரு, லாசரு. ஐயோ, என்னுடைய எஜமானத்தை எடுத்துட. என்னன்னா நீ எத்தனை வாட்டி கூப்பிட்டு இருக்கேன், இல்ல கேட்காம இருக்கா, இல்ல நான் இவன் கூப்பிட்டு நம்ம எங்க போகணும்னு இருக்கா? ஐயா, நான் ஜெபம் பண்ணியிருந்தேன். எப்ப வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்? என்ன பாரு, நல்ல அழகான வீடு இருக்கு, அழகான தோட்டம் இருக்கு, திரளான ஆஸ்தி இருக்கு, 3 தலைமுறைகள் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் வைரத்தை வச்சுதான் விளையாடுறேன், ஆனா நான் ஜெபமே பண்ண மாட்டேன். அதனாலதான் இப்ப நான் உன்னோட எஜமானா இருக்கேன். ஆனா நீ எப்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆலயம் போய் காணிக்க செலுத்திட்டு இருக்க. அதனாலதான் நீ இன்னும் வேலைக்காரனாவே இருக்க. ஏசப்பா சொல்லியிருக்காங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தாளந்தை கொடுத்துருக்காங்க. அதுல உங்களுக்கு கொடுத்தது வந்து செல்வாக்கு. லாசரு, நிறுத்து. நீ என்னோட அடிமை, பார்த்து பேசு. நம்ம எல்லாரும் கடவுளுக்கு தான் அடிமை. நீ லாசரு, நீ ஓவரா பேசிட்டு இருக்க. இந்த வாரம் நீ என்ன பண்ண? வலிக்குதே அம்மா. இந்த ஊர்ல நான் செல்வந்த என்ன யாராலும் அசைக்க முடியாது. காட்சி 2. ஐஸ்வர்யவான், லாசரு, ஏழை. ஐயா, ஐயா. யாரா அது? எலி பொருள் மட்டும் எலி மாதிரி சத்தம் போட்டுறது. ஐயா, சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு ஐயா, கொஞ்சம் சாப்பாடு ஏதாவது தாங்க ஐயா. வந்து போறேன், சாப்பாடு குடிக்க நான் சத்திரமா வச்சிருக்கேன். என் சொத்து நான் மட்டும் தான் செலவழிப்பேன். கொஞ்சமா சாப்பாடு உங்களுக்கு புண்ணியமா போகும். உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது. நீ புண்ணியம் பண்றதுக்கு நான் என்ன அவ்வளவு கீழ்த்தனமா போயிட்டேன்? நான் வெளியே போ. ஐயோ, ரொம்ப பசிக்குதே. ஐயா, வாங்க ஐயா, என்கிட்ட இருக்க சாப்பாடை உங்களுக்கு தரேன் தாங்க ஐயா. தரதை உங்க எஜமான் பார்த்தாருன்னா உங்களை ரொம்ப திட்டுவாரு. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட குறையாத சாப்பாடு இருக்கு, அதை நீங்க எனக்கு தரீங்க. நான் ஒரு வேளை சாப்பிடலனாலும் ஒன்றும் ஆக போறதில்ல. உங்க எஜமான்கிட்ட நிறைய ஆஸ்தி இருக்கு, செல்வம் இருக்கு, சாப்பாடு நிறைய இருக்கு. அதனால அவர் நான் குறைய கட்டதுக்கே தரல. உங்ககிட்ட குறையாதான் சாப்பாடு இருக்கு, அதே நீங்க என்கிட்ட தரீங்கய்யா. ஏசப்பா சொல்லியிருக்காங்க மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்னு. ரொம்ப நன்றி ஐயா. காட்சி 3. ஐஸ்வர்யவான், லாசரு. யாராவது என் வீட்டு வாசல்ல படுத்து கிடக்குது? ஐயா, நான் தான் உங்க வீட்டு வேலைக்காரன் ராசரு. நீ வீட்டு வேலைக்காரன் தான், வீட்டு சொந்தக்காரன் கிடையாது. ஐயா, நான் சாப்பிட்டு 4 நாளா ஆயிடுயா, கொஞ்சம் சாப்பாடு இருந்தா தாங்கய்யா. உனக்கெல்லாம் சாப்பாடு தர முடியாது. ராப்பகல தேவனிட்ட போய் கேட்கல, அந்த தேவனிடத்துல போய் கேளு.
ஐயா உங்க மேஜைக்கு கீழ் விழும் அந்த துணிக்கைகளையாச்சும் என்ன பிறக்க அனுமதி பதாருங்கய்யா. அதெல்லாம் முடியாது, வெளியே போ நீ. ஐயோ வலிக்குதே, புண்ணெல்லாம் வலிக்குதே. ஆ காட்சி 4 ஆபிரகாம், ஐஸ்வர்யவான், லாசரு. இது என்ன புது இடமா இருக்கு, ரொம்ப வெக்கையா வேற இருக்கு. என்ன பண்ண? அது யாரு? அது லாசரு மாதிரி இருக்கு. ஆபிரகாம் மடியில உட்காந்துருக்கோம். தகப்பனாக ஆபிரகாமே, நீ மீட்டு கொள்ளுங்க. மகனே, நீ ஆண்டவரட்டு வெகு தூரம் போனாயே. ஐயோ வேதனையா இருக்க. பூமியிலே லாசரும் இப்படிதான் வேதனை அனுபவித்தான், நீ அவனுக்கு மனம் இறங்கவில்லையே. அப்போ அவன் பற்களோடலாம் இருந்தான். ஏசப்பாவும் தொழுநோயாளி தொட்டுதானே சுகமாக்குனாங்க. நீ செல்வ பெருக்குனால இவன் மதியடிச்சு போனியே. ஐயோ என் செல்வத்தை நான் செலவழிச்சேன். நீ இன்னும் மனம் திரும்பவில்லையே. பூமியில நீ ஒரு ஏழை கூட உதவ முன் வரல. ஏசப்பாவை நீ ஏத்துக்கூட வரல. ஐயோ ரொம்ப வேதனையா இருக்க. தகப்பனாய் ஆபிரகாமே, லாசரோட ஒரு விரல் துளியில தண்ணியை ஊற்றி என் நாக்குல விட சொல்லுங்களேன். அப்போ என் வேதனை கொஞ்சமா குறையும். நீ பூமியில நன்மை அனுபவிச்ச, அப்ப லாசரு தீங்கு அனுபவிச்சான். இப்ப நீ வேதனை அனுபவிக்கிற, லாசரு தேய்ச்சப்படுகிறான். ஐயோ ரொம்ப வேதனையா இருக்கிற. ஐஸ்வர்யவான் தன் செல்வ பெருக்கினால் மதியேற்று ஆண்டவரின் விசுவாசத்தை இழந்து போனான். லாசருவோ எளிமையான நிலையில் இருந்தாலும் பகிர்தல் என்ற நல்ல பண்பை பெற்றுக்கொண்டான். அன்பு தம்பி தங்கச்சி, நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனாயிரு என்ற வசனத்திற்கேற்ப நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வோம்.